அரிசியே இல்லாமல் இட்லியா? அட ஆமாங்க, எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி செய்கிறதுக்கு பதிலாக ஹெல்த்தியான சிறுதானியத்தை வச்சு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 கப் சோளம் எடுத்துகிட்டு கூடவே 1/2 கப் உளுந்து போட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சுருங்க. பொங்கி வந்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வேக வச்சு எடுத்திங்கன்னா சோள இட்லி ரெடிங்க. அதுக்கு காம்பினேஷனாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, சோம்பு போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் கம்மியான ஆயில் சேர்த்தி கூடவே ஹோல் ஸ்பைசஸ் போட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு அதோட மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு வேக வச்ச சுண்டலையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா பட்டாணி குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி அதிகமாக சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிற சிறுதானியங்களை வச்சு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி எந்த சீரீஸ் நெக்ஸ்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.